السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தாக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது உலகத்திற்கு அல்லாஹ் கட்டமைத்த ஒரு நியதி. ஒரு நன்மையை செய்யும் பொழுது அதற்கான பிரதிபலனை, ஒரு தாக்கத்தை, ஒரு விளைவை நாம் காணுகிறோம். உதாரணம், நபியவர்கள் சொன்னார்கள், பலகீனமானவர்களிடத்திலே, முதியோர்களிடத்திலே நீங்கள் ரொம்ப இரக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். காரணம், அவர்களை வைத்துத்தான் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இது ஒரு நன்மையான காரியத்தை செய்கின்ற பொழுது அதற்கான ஒரு பிரதிபலிப்பு இவ்வாறு இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு தாக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நன்மைக்கு வைத்திருப்பதை போல நாம் செய்யக்கூடிய தீமைக்கும் ஒரு தாக்கம் இருக்கிறது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு அழுத்தமான ஒரு சித்தாந்தம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்கிறான் அல்லாஹ், பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய குழப்பங்கள், இந்த ஃபித்னாக்கள் உலகத்தில் அது மட்டுமல்ல, வல் பஹர் கடல் பரப்பிலே, உதாரணம் நீர்நிலைகளிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள், தண்ணீர் வற்றி போகுதலாக இருக்கலாம், பாசன வசதிக்கு நீர் இல்லாமலாக இருக்கலாம். இது போன்ற குழப்பங்கள், ஃபித்னாக்கள் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் செய்த இந்த தீமையான செயல்களின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. இது போன்ற குழப்பங்கள், சீர்கேடுகள் மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இயற்கை சீரழிவுகளாக இருக்கலாம், பேரிடர்களாக இருக்கலாம், ஒரு உலகிலே ஒரு அமைதியற்ற சூழல், போர் சூழலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இது நாம் தேடிக்கொண்டது என்று இறைவன் சொல்கிறான். நாம் எதை தேடிக்கொண்டோமோ, எதை நாம் சம்பாதித்தோமோ, அதற்கான விலையை நாம் தான் கொடுத்தாக வேண்டும் என்பதுதான் வசனத்தினுடைய தீர்வாக இருக்கிறது. பலருடைய கண்ணகும் பகல் அதி அமிலு, இப்படி நாம் செய்கின்ற தீமைகளுக்கு சிலதை மட்டும் இறைவன் அதற்கான தண்டனையை, சோதனையை உலகிலே கொடுத்து விடுவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் குர்ஆனிலே மற்றொரு வசனத்தில் வருகிறது, யாஃபு அன் கஸீர், பெரும்பாலான தீமைகள், பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவதாக. அப்படி என்றால் ஒரு சில தீமைகளுக்குத்தான் அல்லாஹ் தண்டனையை விரைவுபடுத்துகிறான். அதனுடைய பாதிப்பு என்னவென்று நாம் பார்த்தால், உதாரணம், ஹஜருல் அஸ்வத், அந்த புனித கல் இருக்கிறதே, அது சுவனத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கல். அதனுடைய உண்மையான பேர் என்னவென்றால் ஹஜருல் அபியத் என்று சொல்லுவார்கள். ஆனால் நபியர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்வதத் ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அந்த கல் கருமையாகிவிட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது நாம் செய்கின்ற ஒரு செயலால் ஒரு தாக்கம் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் உலகத்தை படைத்து ஆரம்பத்திலே படைத்த பொழுது ஒரு பசுமையான ஒரு சூழலைத்தான் அல்லாஹ் உலகத்தை கட்டமைத்தான். எல்லா மரங்களும் கனிகளால் பூத்து குலுங்கியது. என் கடல் நீரும் கூட உப்புத்தன்மை இல்லாமல் இருந்தது என்பதாக தஃசீர்களிலே இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளான காபீல் என்பவர் தன்னுடைய சகோதரர் ஹாபீலிடத்திலே ஒரு சர்ச்சையின் காரணமாக சண்டையிட்டு தன்னுடைய சகோதரரை ஹாபீலை அவர் கொலை செய்த பொழுது, அவர் எப்பொழுது அவர் சகோதரரை கொலை செய்தாரோ அதுதான் இந்த மனித சமூகத்திற்கான முதல் குற்றம், முதல் பாவம். அல்லாஹ் உலகத்தை மாற்றிவிட்டான். ஆகோ, நாம் செய்யக்கூடிய செயலின் காரணமாக உலகத்தின் மரபுகள் கூட மாற்றப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காய்ந்த முள் செடிகளும் கனித்தராத மரங்களும் அதன் காரணமாகத்தான் உண்டானது. அது மட்டுமல்ல, கடல் நீரும் கூட உப்புத்தன்மையாக மாறி போனதற்கு காரணம் அது என்பதாக இமாம்கள் தஃசீர்களிலே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாம் செய்யக்கூடிய குற்றங்கள், தவறின் காரணமாகத்தான் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்படுவது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது.
ஒரு சிறிய ஒரு செயல், தொழுகை இபாதத் இருக்கிறது, தினந்தோறும் நாம் தொழுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸவ்வுன ஸுஃபூஃபகும், உங்களின் சஃப்புகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஏனென்றால் அப்படி நீங்கள் உங்களுடைய சஃப்புகளை சரி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் விரோத போக்கை ஏற்படுத்துவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், ஒரு சிறிய ஒரு குற்றம் மார்க்கம் இது என்னவாக கருதி அதற்கான ஒரு விளைவையும் மார்க்கம் சொல்கிறது என்றால், நாம் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அத்துணை குழப்பங்களுக்கும் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவற்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அல்லவா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் ஒரு போருக்கு சென்று வந்ததற்கு பின்னால் கேட்டார்கள், ஏன் இவ்வளவு நேரம் போர் தாமதமானது என்று கேட்டார்கள், வெற்றி தாமதமானது என்று கேட்டார்கள். அதிகாலையில் தொடங்கிய அந்த யுத்தம் மாலை அந்தி பொழுது வரை யுத்தம் கடந்து சென்றது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், அது வேற விஷயம். ஆனால் இது தாமதமான ஆனதற்கு என்ன காரணம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் தளபதி இடத்திலே கேட்கிறார்கள். ஏன் இவ்வளவு தாமதமாக வேண்டும்? ஒரு சத்திய கொள்கையை எதிர்த்து ஒரு அசத்திய கொள்கை இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுமா? நம்மிடத்திலே குற்றம் இருக்கிறது, நம்மிடத்திலே பிரச்சனை இருக்கிறது, சரி செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், எடை நிலுவை இருக்கிறது, அதில் மோசடி நடக்கின்ற பொழுது கேள்விப்படாத நோய்களை அல்லாஹ் தருவதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அதை போன்று விபச்சாரங்கள் பெறுகின்ற பொழுது இளம் மரணங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உலகில் மனித உரிமை விதிமீறல்கள் நடக்கின்ற பொழுது, பலகீனமானவர்கள் மீறுதல் செய்யப்படுகின்ற பொழுது அல்லாஹ் இது போன்ற ஒரு குழப்பமான முசீபத்துகளை அல்லாஹ் சமூகத்திற்கு ஏற்படுத்துகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இது போன்ற உலகத்தில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் அது மனித சமூகத்தால் தான் ஏற்படுகிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதற்கான ஒரு தீர்வு என்ன? ஏன் அல்லாஹ் இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றால், வசனம் முடிகிறது, வலஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அப்போது இது போன்ற நிலைகளை, மாறுதல்களை, சோதனைகளை நாம் பார்த்து நம்மால் இந்த சமூகத்தால் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற நிலையை அல்லாஹ் கட்டமைத்திருக்கிறார். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எதை சரிப்படுத்துவோமோ அதை செயல்படுத்தக்கூடிய, வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.